இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்கள் சிந்தனைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது மிகப்பெரிய மாற்றம் தெரியுமா? நாம் எல்லோரும் தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். இது ஒரு மனித பிறப்பு. ஆனால் பரிசுத்த வேதத்தில் மறுபிறப்பு என்கிற ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபிறப்பு என்பது அனைவருக்கும் அவசியமான ஒரு அனுபவம். மனிதராக பிறக்கும் எவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. கடவுளின் குமாரன் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து அவரது இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டு என நம்புகிற அனைவரும் இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மறுபிறப்பின் மூலம் ஒரு மனிதன் கடவுளோடு மீண்டும் இணைக்கப்படுகிறான். கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறான். கடவுளின் நீதியின் அடிப்படையில் அவன் நீதிமானாக அறிவிக்கப்படுகிறான். அவனுடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். கடவுளின் வார்த்தைகளின்படி நேர்மையாக வாழ அவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவன் மரித்த பின்பு நித்தியத்தில் கடவுளோடு வாழும் வாழ்க்கையை பெறுகிறான். இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய தீர்மானத்தால் நடக்கக்கூடிய காரியம். எனவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற தீர்மானமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.